இவன் நல்ல வேலைக்கு ஆட்டிக்கிட்டு கேட்க மாட்டிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போவா. நான் உட்காந்து அடுப்பங்கரையில சோறு பொங்கணுமா? இன்னைக்கு நான் சோறு பொங்க போறதில்ல. எல்லாரும் எப்படி திங்கிறீன்னு நானும் பாக்குறேன். அனிதாமா, அனிதாமா, என்ன இங்க வந்து உட்கார்ந்து கிடக்குற? என்ன அனிதாமா, ஸ்ட்ரைக் பண்றியா? உன்னை பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. நானும் சரி சோறு பொங்குவேன்னு பார்த்தா இங்க வந்து உட்கார்ந்து கிடக்க. என்ன சோறு பொங்குற ஐடியா இல்லையா? என்னல நினைச்சுக்கிட்டு இருக்க? உங்க ஆத்தா பேக்க மாட்டிக்கிட்டு செருக்கு பிறக்கு வேலைக்கு போவா. இந்த வீட்டுல நான் மட்டும் வேலைக்காரி மாதிரி விடிய விடிய சோறாக்குறதும் குழம்பு வைக்கிறதும் இட்லி வைக்கிறதும் சட்னி அரைக்கிறதுமா இருக்கணுமோ? அப்போ என்ன வேலைக்காரியா நினைச்சிருக்கியே, அப்படித்தானே? எனக்குன்னு இந்த வீட்டுல எதுவும் கிடையாது. உங்களுக்கு என்ன அடிமை சாசனமா எழுதி கொடுத்துருக்கேன். இனிமே ஒரு திரும்ப கூட தூக்கி போட மாட்டேன். நீங்க எப்படியும் தின்னுங்க, திங்காம போங்க, அது உங்க பிரச்சனை. சூப்பர் அனிதாமா, வெல் டன். நல்ல வசனமே இல்லாம டயலாக்லாம் எப்படி பட்டு பட்டுன்னு பேசுற தெரியுமா? உன்னதான் நாடகத்துக்கு நடிக்க கூட்டிட்டு போகணும். இல்ல, நான் என் வேதனையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு காமெடி பண்ற மாதிரி இருக்கோ? உனக்கு எம்பட்டு குசும்பு இருந்தா இப்படி பண்ணிருப்பேன். நல்லா உன்னை பட்டினி போட்டா சரியா வருவல. நான் இன்னைக்கு பொங்க போறது இல்ல. நீ எப்படி திங்கிறேன்னு நான் பாக்குறேன். பரவாயில்ல அனிதாமா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நானே போய் எனக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்கிறேன், சரியா? பாய் பாய், டேக் கேர். பாய். என்ன நான் கிளிக்கிறேன், சோறு பொங்க மாட்டேன்னு சொல்றேன். இந்த கூறுகட்ட பையன் பாய் பாய் டேக் கேர்ன்ட்டு போறான். அப்போ இவனே படிக்கிறவானமே என்ன பண்ணுவான்? அனிதாமா, பசிக்குது, சோறு பொங்க முடியா இல்லையா? ஏன் இப்படி வந்து உட்காந்துருக்க? ஏன் நல்லாலாம் பொங்க முடியாதுன்னு சொல்லிட்டல. நான் என்ன உங்களுக்கு வேலைக்காரியா? பொங்கி தின்னா தின்னுங்க, திங்காட்டி போங்க. உங்க ஆத்தால லீவ் போட்டுட்டு உட்காந்து பொங்க சொல்லுங்க. ஓகே அனிதாமா, அம்மா வேலைக்கு ஆள் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கடக்காவும் வந்திருக்கு. நான் போய் அவங்கள பார்த்து ஏக்கா நீங்களே சோறு பொங்கிடுங்கன்னு சொல்லிடுறேன், சரியா? பாய் அனிதாமா. என்னது, வேலைக்கு ஆள் வச்சிருக்காளா? திமுரு பிடிச்ச காலுத. வீட்டுல நான் இருக்கும்போது வேலைக்கு ஆள் வச்சிருக்காளாக்கும். எம்பட்டு திமிரு இருக்கணும் அவளுக்கு. அவளுக்கு லேசுப்பட்ட திமிரு இல்ல. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. என்ன உன்னையும் சத்தத்தையே காணும்? இல்லைன்னா பசிக்கு கிசிக்கின்னு மறுபடியும் வந்திருக்கும். அப்போ வேலைக்கு ஆள் வச்சுட்டாளா? சோறு பொங்கிட்டாங்களா? என்ன ஏதுன்னு போய் பார்க்கலாமா? இல்ல, போகக்கூடாது. யாரா இருந்தாலும் நம்மளை தேடி வரட்டும். இந்த அனிதாமா, சோறு பருப்பு சாம்பாடு, அப்புறம் கூட்டு மோடு, அப்புறம் ஆவியல் எல்லாம் சீக்கிரமே பொங்கிட்டாங்க. நாங்களும் சாப்பிட போறோம். நீ வேட கீழே வாட மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, சரி என்னதான் இருந்தாலும் நம்ம அனிதாமா ஏன் வயிற்றுக்கு வஞ்சனம் பண்ணணும், அவ மேல உட்காந்து சாப்பிடட்டும்னு சோறு எடுத்துட்டு வந்தேன். இந்தா நீ உட்காந்து நிதானமா சாப்பிட்டுட்டு அப்புறம் கீழே வந்து ரெஸ்ட் எடு. இல்ல மேலேயே ஒரு ஓடமா படுக்க முடிஞ்சா பாத்துக்கோ. என்ன வெயிலும் மண்டைய பழக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே தள்ளி வந்தேன்னு வச்சுக்கோ, அந்த இடம் இருக்கு பாரு, நம்ம என்ன சொல்லுவோம் டெரஸ்க்கு கீழே படிக்கட்டு, அதுல அந்த பெரிய படிக்கட்டுக்கிட்ட கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. நீ வேணா அங்க படுத்துக்கோ, சரியா? நான் போய் சாப்பிட்டுட்டு நாங்களா ரெஸ்ட் எடுக்கிறோம். பாய் அனிதாமா. திமுரு பிடிச்ச கழுத பொங்காம ஸ்ட்ரைக் பண்ணா வேலைக்கு போகாம வீட்டுல கிடப்பான்னு பார்த்தா எவ்வளையோ ஆளை வச்சு பொங்கிருக்காளே. எவ்வளவு திமிரு இருக்கணும் உங்களுக்கு. வணக்கம்மா. உண்ணாவிரதம் இருக்கிறவங்களுக்கு சோறு கொடுக்க மாட்டாங்க. ஆனா நான் எம்படி சொல்லியும் தம்பியும் அவந்தி பாப்பாவும் அபி பாப்பாவும் அனிதாமாக்கு சோறு கொடுக்கணும், சாப்பிட்டுட்டு அவ உண்ணாவிரதம் இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க, தெரியுமா? அதனால இதுக்கு பேரு உண்ணாவிரதமா இல்ல வேற என்னமாவதுன்னு தெரியல. கூகுள்ல சர்ச் பண்ணி என்னன்னு பார்த்து சொல்றேன், சரியா? உடனே சாப்பாடாவது சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க அதுக்கு பேர் என்னது, உண்ணாவிரதமா இல்ல வேற விரதமான்னு கேட்கறேன், சரியா? ஆனா தம்பி தான் சொன்னா அனிதாமாக்கு சோறு கொடுத்தாச்சு, அவ தின்னுட்டு உட்காந்துக்குவா, ஆனா தண்ணி கொடுக்காம போயிட்டோம்னா விக்கிடும், அதனால கொண்டு போய் குத்திடுவானேன்னு சொன்னா. அதான் எடுத்துட்டு வந்தேன். இந்தாமா, ஒரு பாட்டில் போடுமா, இன்னொரு பாட்டில் வேணுமா? ஏமல இத்தனை வருஷம் இந்த வீட்டுல பொங்கி போட்டிருக்கேன். என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம வேலைக்கு ஆள் வச்சு பொங்குறீங்களா? ஆள் வச்சு எம்படு திமிரு இருக்கணும் உங்களுக்கு. சாம்பார் வச்சு அவியல் வச்சு கூட்டு வச்சு மோடு
அந்த ஐஸ்வர்யா ராயி இந்த வீட்டுக்கே வந்துட்டாளா? இவ ஆத்தாளையும் கூட்டிட்டு வந்துட்டாளா? அட பாவமே, சோறு பொங்க மாட்டேன்னு சொன்னது தப்பாலா போச்சு. இப்ப எல்லாரும் ஒன்னா மண்ணா கூடிட்டாவளே. இதுல என் தங்கச்சிக்காரியும் இங்க வர போறாளா? அப்போ நான் மட்டும்தான் இந்த வீட்டுல தனியா நிக்க போறேனா? முதல்ல போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன், அப்புறம் இருக்கு எல்லாருக்கும். இம்மா புரிஞ்சுக்கம்மா, அண்ணி ஒன்ன பாக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. வீடு தேடி வந்தவங்கள வாங்கன்னு கேட்கறது தான் மரியாதை. நீ என்னன்னா முகத்தை தூக்கிக்கிட்டு இங்க வந்து நிக்கிற? ஏமா இப்படி எல்லாம் பண்ற? நீ பேசாதட்டி அவளை பத்தி. அண்ணி அம்மலாம் பெரிய அண்ணி. வாய் அறகுறையா பேசுற பிள்ளைய இனியும் நடுத்தரில் துரத்தி விட்டாளுவோ. சொத்து பணம்னு என்ன வறுத்து வந்தாளுவோ. எப்படி இருந்தேன் அந்த வீட்டில்? ராணி மாதிரி இருந்தேன். என்னையும் என் புருஷனையும் இங்கிட்டு துரத்தி விட்டுக்கிறாளுவோ. அந்த ஆளும் கோபத்தில் அங்கிட்டாக்க எங்கே போனாரோ தெரியல, வீஞ்சிக்கிட்டு போயிட்டாரு. இவ்வளோ கொஞ்சம் நெஞ்ச பாடாப்படுத்தினா நான் ஒருத்தி வீட்லேயும் அவர் ஒருத்தி வீட்லேயும்லாம் இருக்கணுமா? 2 பேருக்கும் ஒன்றா வச்சு சோறு பட முடியாதுன்னாலுவா. அப்போ அந்த பிள்ளை எங்கே போய் நிற்கும்? நடுத்தரலையா நிற்கும்? நீ மட்டும் கூட்டிகிட்டு வரலனா எங்கள் கதி என்ன ஆயிருக்கும்? நான் உசுரோட இருக்கும்போதே இந்த பொழப்பா இருக்கு. வயசுக்கு வந்த பேத்திய கண்ணில் காட்டுனாளா? நீ அவள் வீட்டுக்கு போயிருந்தியே, மவளை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்ட்டா, புருஷன் வீட்டில் இல்லைன்ட்டா, கொஞ்சம் நெஞ்ச பாடா படுத்துனா இப்போ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்கே வந்து நிற்கிறா? என்னத்துக்கு வந்தாளாம்? இருக்கனா செத்தனான்னு பார்க்க வந்தாளா? என்னம்மா பேசுற? என்ன பேசுற? பழச மனசுல வச்சுக்கிட்டே இருந்தோனா ஒருத்தர் கூட ஒருத்தர் எப்பவும் மனசு விட்டு பேச முடியாதுமா. என்னம்மா ஏமா இப்படி இருக்க? என்னதான் இருந்தாலும் சொந்த பந்தனு இல்லாம போயிருமா? நம்ம அண்ணனுக்காகவது நாம விட்டு கொடுத்து தானே போகணும். அண்ணன் பாவம் ஹாஸ்பிட்டலைஸா இருக்கானாம். அவனை பக்கத்துல இருந்து கவனிச்சிக்க ஒரு ஆள் வேணுமா. அதான் அண்ணி உன்னை கூப்பிட வந்திருக்காங்க. தப்பா நினைக்காதம்மா. 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ம அண்ணன். அவனுக்கு காலில் அடிபட்டு படுத்த படுக்கையா இருக்கான்னதும் கவனிச்சிக்க முடியலன்னு சொல்லிதான் அண்ணி வந்திருக்காங்கம்மா. அதான பார்த்தேன். சோனியா குடுமி சும்மா ஆடுமா? என் மவனுக்கு அடிபட்டவனை கூட பக்கத்தில் உட்காந்து இவளால கவனிச்சிக்க முடியல. ஏன் 6 மாசம் லீவை போட்டுட்டு புருஷனை பக்கத்தில் உட்காந்து கவனிக்க வேண்டியதானே? இப்போ அதுக்கு ஒரு ஆள் தேவை. புருஷனுக்கு கஞ்சி கொடுக்கவும் பீ அள்ளி போடவும் ஒரு ஆள் வேணும். அதுக்கு மட்டும் அம்மா தேவைன்னு கூப்பிட வந்திருக்கா. அப்படித்தானே? இத்தனை நாளும் அவன் நல்ல சம்பாத்தியம் பண்ணும்போது அப்படி கண்ணு மூக்கு தெரிஞ்சிச்சா? என்னை என்ன பாடுபடுத்தி துரத்தி அடிச்சா. இன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னதும் கூப்பிட வந்திருக்காளா? அப்படியெல்லாம் பேசாதம்மா. உன்னால அண்ணனை கவனிச்சுக்க முடிஞ்சா நீ போய் இருந்து கவனிச்சுக்க, இல்ல நான் போய் கவனிச்சுக்கிறேன். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அவன் என் கூட பிறந்தவன். அவனை பாத்துக்கிறத விட எனக்கு இந்த வேலை இப்ப முக்கியம் இல்லை. நான் 6 மாசம் லீவை போட்டுட்டு கூட அண்ணனுக்காக பக்கத்துல உட்காந்து அவனை நல்லா பாத்துக்கிறேன். உன்னால முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லு. அண்ணி பாவம், நீ முகம் கொடுத்து பேசலன்னதும் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க தெரியுமா? பைத்தியக்காரி, ஏன் இப்படி இருக்க? இப்ப கூட உன் அண்ணனை நீ கவனிச்சுக்கிறேன்னு சொல்ற, அவ கவனிச்சுக்க மாட்டேன்னு வந்து நிக்கிறா. ஏன் ஆத்தா கூட அமெரிக்காக்கு லீவா போட்டு டூர் போக தெரிஞ்சிச்சுல இவளை. புருஷனுக்கு அடிபட்டதுன்னதும் வந்து புருஷன் பக்கத்துல உட்காந்து கவனிச்சுக்க முடியலையாக்கும். இங்க பாரு, உன்னை வச்சு நல்ல நாடகம் போடுறாளுவோ. நீயும் அறிவு கட்டத்தனமா இருக்கிற. அத்தை, நாடகம்லாம் இல்லத்த. என்னால அவரை கவனிச்சுக்க முடியல. நான் அவரை பார்த்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு யாரு போவா? என் மகளை ஸ்கூல்ல கொண்டு விடுறது யாரு? எல்லா நேரமும் அவர் பக்கத்திலே இருக்க வேண்டியதா இருக்கு. அதுவும் இல்லாம அவரை பார்க்க வரேன்னு 1000 பேர் வாராவோ. தேனும் காப்பியை போடு, டீயை போடு, அதை போடு, இதை போடுன்னு அவங்கள என்னால உபசரிக்க முடியல. அதான் அவரை தனியா ஒரு வீடை பார்த்து அங்க பெட்ல வச்சுட்டா நீங்க பக்கத்துல உட்காந்து கவனிச்சுக்குவீங்கன்னு தான் உங்களை கூப்பிட வந்தேன். அடி செருப்பால, அன்னைக்கு பக்கத்துல இருந்து பிள்ளைங்களையும் பேரனையும் பேத்தியையும் எல்லாரையும் கவனிச்சுக்கிறேன், நீங்க வேலைக்கு போங்கன்னு சொல்லும்போது அன்னைக்கு சொந்த பந்தம் யாரும் தேவையில்லை உங்களுக்கு. இன்னைக்கு புருஷக்காரன் ஸ்கூட்டர்ல இருந்து விழுந்து அடிபட்டு காலை ஒடிச்சு கையை ஒடிச்சு கிடக்கானதும் அவனை கவனிச்சுக்கிறதுக்கு நான் வேணும். இப்ப மட்டும் அவனுக்கு பெத்த தாயி நான் தெரியுது, உனக்கும் மாமியா தேவைப்படுது. அன்னைக்கு வீட்டுல உட்காந்து எல்லாரையும் கவனிச்சுக்கும் போது இந்த மாமியா தேவைப்படல. சோறு தானே, நாம கடையில வாங்கி தின்னுக்குவோம், நாம தனி கொடுத்தனம் போயிருவோம், எந்த தொந்தரவும் வேண்டாம், நாம சம்பள பணத்தை மிச்சப்படுத்தலாம், சொத்த பத்த வாங்கலாம். இந்த கிழடு கட்டையில கட்டி அழுதா நமக்கு என்ன மிஞ்சுன்னு சொல்லி அப்படியே நடுத்தருல துரத்தி விட்டிய.
இன்னைக்கு தேவைன்னு வந்த உடனே நான் வேலைக்கு போகணும், அவர் லீவ்ல இருக்காரு, நீங்க பக்கத்துல உட்காந்து கவனிச்சுக்கோங்க, வேற போறவங்களுக்கெல்லாம் டீ போட்டு கொடுக்க முடியல, இப்படி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இங்க வந்து ஒப்பாரி வைக்கிறேன். ஏன் உன் ஆத்தாள வந்து உட்காந்து மருமவனை கவனிச்சுக்க சொல்ல வேண்டியதானே? என்னத்த இப்படி பேசுறீங்க? மருமகனை எப்படி அவங்க கவனிச்சுக்க முடியும்? எடு வாரியல, உங்க ஆத்தா மருமகனை மட்டும் இல்ல மகளை கூட கவனிச்சுக்க மாட்டா. அவளுக்கு அவ சந்தோஷம் தான் முக்கியம். எடுத்தாங்க கொடுத்தானு அமெரிக்காக்கு போறவும் வரவும் டூர் போறதும் அதுவும் இதுவும் உல்லாசமா இருக்கணும், ஊரை சுத்தணும். ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா மட்டும் நாங்க வந்து உங்க கண்ணீரை துடைக்கணும். நீங்க நல்லா இருந்தா எங்களை காலை வச்சு மிதிச்சு தள்ளுவிய, அப்படித்தானே? இங்க பாரு, உன் புருஷனை நீ தான் கவனிச்சுக்கணும், இல்ல ஆளை வச்சு கவனிச்சுக்கோ. இங்க வந்து இந்த ஒப்பாரி வச்சு நீலி கண்ணீர் வடிச்சு என்ன கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. எப்படி நான் ஏன் மவளை விட்டுட்டு வர முடியும்? என் சின்ன மவளை யாரு கவனிச்சுக்குவா? அத்தை, நான் பண்ணது தப்புதான், மன்னிச்சிருங்க. அவளும் அவர் சரியாகிற வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும். பாத்தியா இவ புத்திய பாத்தியா? இவ ஒன்னும் நிரந்தரமா கூப்பிடல, மாமியா தேவைன்னு கூப்பிட வரல. அவர் உடம்பு சரியாகிற வரைக்கும் நானும் என் மவளும் அவ அண்ணனுக்கும் நான் மவனுக்கும் நல்லா தொண்டு பண்ணணும். அதுக்கு கூப்பிட வந்திருக்கா. சரியான பிறகு எங்களை மறுபடியும் துரத்தி விடுவா. அப்போ நீதான் வச்சு பாத்துக்கணும், சரியா? அவ விலாவரியா விளக்கமா சொல்லிட்டா. உனக்கு புரியுதா புரியலையா? அத்தை, அப்படி இல்லத்த. அவ எப்படியும் டெய்லர் கடையை பார்க்கணும்ல. நீங்களும் ஐஸுக்கு சோறுகிறு பொங்கி கொடுப்பீங்கல்ல, அங்க வந்து நிரந்தரமா இருந்துட்டா இவங்க கஷ்டப்படுவாங்கல்ல. ஏ அப்பா, என்ன அழகா பேசுற. உனக்கு சொல்லியா கொடுக்கணும்? எப்படி என் மவளுக்கு சோறு பொங்கி கொடுக்கணும், அப்புறம் அவ டெய்லர் கடையை பார்க்கணும், அப்படித்தானே? இங்க பாரு, உன் நாடகம்லாம் என்கிட்ட செல்லாது. உன் புருஷனை நீயும் சேர்ந்து என்ன துரத்துனியல்ல, உன்னை கட்டிக்கிட்டதுக்காக அவன் அவஸ்தைப்படணும், அவனை கட்டிக்கிட்டதுக்காக நீ அவஸ்தைப்படணும். உங்க ரெண்டு பேரையும் நான் எட்டி கூட பார்க்க மாட்டேன். என் மக மேல எனக்கு பாசம் இருக்கத்தான் செஞ்சிச்சு, ஆனா இப்ப சுத்தமா இல்ல. என்ன அவன் வயசானவ தேவையில்லைன்னு துரத்தி விட்டுருந்தா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். எங்கனாலும் கோயில்ல பிச்சை எடுத்தாது நான் தின்னு என் வயிற்ற கழுவி இருப்பேன். ஆனா கூட பிறந்தவளை பாரமா நினைச்சு துரத்து நான் பாரு உன் கூட சேர்ந்துக்கிட்டு, அதுவும் ஒரு வாய் பேச முடியாத திக்கு வாய் பிள்ளைய இப்படி துரத்துனானே, அவனுக்கெல்லாம் நான் ஏன் வாயால சொல்லக்கூடாது. அவனை கட்டுனதுக்காக நீனும் அவஸ்தைப்படணும். இவ மட்டும் எங்களை அன்னைக்கு நடையத்தாம இருந்திருந்தா எங்க நிலைமை? என் மருமகன் தங்கமா வச்சு என்ன தாங்குறாரு. இப்போ அவர் அனுமதி இல்லாம நான் எங்கேயும் வர முடியாது. உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அண்ணன் பாவமா, அண்ணனுக்காகவது மனசு இறங்கலால. யாருடி அண்ணே? யார் அண்ணே? நீ வீட்டுக்கு போயிருக்கும் போது வீட்டுக்குள்ளேயே புருஷனை வச்சுக்கிட்டு இவ இல்லன்னு சொன்னாலே, உன்னை பாக்கிறதுக்கு வாசல் வரைக்கும் வராம உட்கார்ந்துருந்தானே, அவன் அண்ணனா? இல்ல பெத்த தாயும் தகப்பனும் நடு ரோட்ல போறத வேடிக்கை பார்த்தானே, அவன் அண்ணனா உனக்கு? இல்ல கூட பிறந்த தங்கச்சிய துரோகம் பாரம் என்னமெல்லாமோ சொல்லி துரத்தி விட்டானே, அவன் அண்ணனா உனக்கு? இங்க பாரு, எனக்கு எந்த மவனும் கிடையாது, எனக்கு ரெண்டும் மகதான். இஷ்டம்னா நீ என்ன வச்சுக்கோ, இல்ல நீயும் பாரம் நினைச்சா என்ன துரத்தி விடு. அவ கட்டுன புருஷனை பார்க்கணும்னா அது அவ கடமை. அவ லீவ போடுவாளோ வேலையை விடுவாளோ புருஷனை பார்க்க சொல்லு. இப்ப இவளுக்கு புருஷனை பாரம் ஆயிட்டானா? இங்க பாரு, இன்னொரு வார்த்தை நல்லா சொல்றேன் கேட்டுக்க. நீ எங்கேயும் போக கூடாது. இதையும் மீறி நீ போனா அப்புறம் உனக்கு அம்மையும் இருக்க மாட்டா, தங்கச்சி இருக்க மாட்டா. அத ஞாபகத்துல வச்சுக்க. அண்ணி, எனக்கு உங்களை பார்த்தா சங்கடமா இருக்கு, ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐசு, அவங்கள எப்படியாவது சமாதானப்படுத்தி அனுப்பு ஐசு. என்னால தனியா அவரை கவனிச்சுக்க முடியல. ஏன்னா வேலைக்கு போவனா, இவளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவனா, இவளை கவனிச்சுக்குவனா, என்ன பண்ணுவேன் நீ ஏன் சொல்லு. அண்ணி, அவர் வரட்டும், நான் அவரை விட்டு பேச சொல்றேன். நான் எப்படியாவது அம்மாவை அங்க வந்து இருக்க சொல்றேன். கவலைப்படாதீங்க, நீங்க போயிட்டு வாங்க அண்ணி. சரி ஐசு, நான் ஒன்னதான் நம்பியிருக்கேன். நான் வரேன். அண்ணனை நான் வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க அண்ணி. சரிம்மா. ஐயோ, இந்த அம்மா ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கி?
என்னால எதுவும் சொல்ல முடியல. ஏன் தான் அம்மா இப்படி இருக்காங்களோ தெரியல. பாவம் அண்ணி, அவங்க ஆடுறத பார்த்தா சங்கடமா இருக்கு. நானாவது போய் கவனிச்சுக்கிறேன்னு கேட்டா அதுக்கும் போகக்கூடாதுங்குது. என்னால என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவர் வரட்டும், பேசி பார்ப்போம்.